Kare namaste. This is 4th standard English class datanga. Okay. I'll take book page number 81. I think book page number 80 up to 80 we all are completed. இல்லையா லாஸ்ட் கிளாஸோட நம்ம இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையாடாமா இதற்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா now we want to see book page number 81 let us read aloud see book page number 81 take on pencil also read the passage and color one bag each time you read அதாவது ஒவ்வொரு முறை நீ படிச்ச உடனே ஒவ்வொரு பேக் நீ கலர் பண்ணிட்டு வரணும் பட் நாம இப்போ வந்து 3 டைம்ஸ் படிச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் பத்தாது இப்போ அது நீங்களா படிக்கிற மாதிரி தான் இது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நீங்களா படிக்க வேண்டியதுதான் பட் இப்போ கிளாஸ் இல்லை ஸ்கூல் இல்லாதனால மிஸ் படிக்கிறேன் நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க மிஸ் ஒரு டைம் படித்தோன்னே நீங்கள் ஒரு டைம் படித்தோன்னே நீங்கள் ஒன்று கலர் பண்ணிக்கோங்க மற்ற டைம் 2 டைம்ஸ் நீ படிச்சுட்டு ஒவ்வொரு முறை படித்த உடனே ஒவ்வொன்று கலர் பண்ணிக்கோங்க ஓகே டேக் அ பென்சில் லிசன் தேர் லிவ்ட் எ புவர் பட் அண்ட் ஹானஸ்ட் ஃபார்மர் இன் எ வில்லேஜ் ஹானஸ்ட்ன்றதை பற்றி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க தேர் லிவ்ட் எ புவர் ரொம்ப ஏழ்மை பட் அண்ட் ஹானஸ்ட் ஃபார்மர் ஆனால் ரொம்ப ஒரு நேர்மையான விவசாயி வந்து ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டு இருந்தார் he supported himself, his wife and 7 children using his small piece of land அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவருடைய மனைவியும் அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அவர் மனைவியும் 7 சில்ட்ரன் 7 குழந்தைகள் அவருக்கு 7 குழந்தைகள் அவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் ஒரு குட்டி லேண்டை தான் யூஸ் பண்ணி அவங்க ஃபார்மிங் அந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன் டே வைல் ஹி வாஸ் வாக்கிங் இன் ஹிஸ் ஃபீல்டு ஒரு நாள் அவங்க வயல் வழியாக அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க ஹி ஃபைண்டுடைய பாஸ்டன்ஸ் ஃபவுண்டு அவர் வந்து ஒன்று கண்டுபிடிச்சார் எ பேக் ஆஃப் கோல்டு ஒரு பை ஃபுல்லாக கோல்டை கண்டுபிடிச்சார் ஹி டுக் இட் டேக்கோடைய பாஸ்டன்ஸ் டுக்கு ஹீ டுக் இட் ஹோம் அண்ட் ஷோட் இட் டு ஹிஸ் வைஃப் அது எடுத்து வந்து அவங்க மனைவி கிட்ட காமிக்கிறாங்க ஷோனா காமிக்கிறாங்க ஹிஸ் வைஃப் டோல்டு டெல்லுடைய பாஸ்டன்ஸ் டோல்டு ஹிம் அவங்க கிட்ட சொல்றாங்க டு கீப் சம் ஆஃப் த கோல்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் இது நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ஹி டோல்டு ஹிஸ் வைஃப் அவர் அவங்க வைஃப் கிட்ட சொல்றாரு தட் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி நம்ம அந்த ஹானஸ்டி அதாவது நம்ம வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது அடுத்தவங்கள ஏமாற்றக்கூடாது ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி வாய்மையே வெல்லும்னு சொல்லுவோம் இல்லையா வாய்மையே வெல்லும் என்னைக்குமே நேர்மையாக இருந்தால் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஹி ட்ரைட் டு ஃபைண்ட் த பர்சன் ஹூ லாஸ்ட் இட் யார் வந்து அதை தொலைச்சாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க அட் லாஸ்ட் ஹி ஃபவுண்ட் தட் த ஓனர் கடைசியாக அந்த தொலைச்ச அந்த பேக்கோடைய ஓனரையும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஆஃப் த பேக் அண்ட் கேவ் இட் பேக் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க ரிட்டர்ன் பண்ணாங்க பேக்னா திருப்பி கொடுத்துட்டாங்க தி ரிச் மேன் டுக் த பேக் அண்ட் தேங்க்டு ஹிம் அது எடுத்துட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஓகேவா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு பேக் மட்டும் கலர் பண்ணிக்கலாம் ரிமைனிங் 2 பேக்ஸ் யூ வாண்ட் டு ரீட் அகைன் 2 டைம்ஸ் இதை மறுபடியும் நீ 2 டைம் படித்து முடிச்சுட்டு தான் இதை நீங்கள் வந்து கலர் பண்ணணும் ஓகேவா ரீட் த above passage carefully and answer the following questions நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிட்டோம் அந்த ஸ்டோரியும் உங்களுக்கு தெரியும் so you want to say the answer for this question what did the farmer find in the field அந்த ஃபீல்டில் அவர் என்ன பார்த்தாரு என்ன கண்டுபிடிச்சாரு a bag full of gold ஒரு பேக் ஃபுல்லாக தங்கம் a bag full of money ஒரு பேக் ஃபுல்லாக மணி என்னப்பா கண்டுபிடிச்சாங்க yes A1 is the correct answer a bag full of gold first one is the correct answer what is the main idea of the story the story oda main idea என்னமா farmer பத்தியா no honesty நேர்மையை பத்தியா which one is the correct answer B1 is the correct answer so you want to tick the second one next one you take book page number 83 this one no need if you want means you read and write the dialects you take book page number 83 book page number 83 I can do இது வந்து ஹோம்வொர்க் இது உங்களாலே பண்ண முடியும் this one is I can do என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உங்களாலேயே இது பண்ண முடியும் பாருங்க ஃபுட் ஹில்ஸ்னு என்னப்பா மலையடிவாரம் லோ ஹில் அட் பேஸ் நான் பாருங்க இது கொஷின்ஸ் மட்டும் தான் படிப்பேன் நீங்கள் தான் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஓகே கிங்டம் கண்ட்ரி ஃபீல்ட் லேண்ட் விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் அது சவுண்ட் இருக்கு இல்லையா கண்ணே அந்த சவுண்டை வச்சு நம்ம மேக் மங்கி என்ன பண்ணுவோம் பிரேவ் சேட்டர் மியூ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் யூ வாண்ட் டு டிக் தட் ஒன் த நெக்ஸ்ட் ஒன் எலிஃபண்ட் ரோர் ஹம் ட்ரம்பட் நெக்ஸ்ட் ஒன்
roosters means cock என்ன பண்ணும் crow, hish, bleat is the correct answer. Then same like that next one, there some pictures given here, you find out the picture's name and how it's make the sound. இது ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிக்சர் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது எப்படி சவுண்ட் மேக் பண்ணுன்றதை நீங்க இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். சே, கோ, ஆல், ஃபால், டே, க்ரோ இஸ் த கரெக்ட் ஒன். தென் டேஷ் ஹிமாலயாஸ், டேஷ் வைகை, டேஷ் வேர்ல்டு மேன், டேஷ் சன். ஆர்டிகல்ஸ் இங்கே நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் கிரியேட்டிவிட்டி அரவுண்ட் மீ. செகண்ட் லெசன், நியூ லெசன் பார்க்க போகிறோம். கிரியேட்டிவிட்டி அரவுண்ட் மீ. அதாவது சுற்றியுள்ள படைப்பாற்றல்கள். கிரியேட்டிவிட்டினா படைப்பாற்றல், நாமளே வந்து உருவாக்குறது படைப்பாற்றல். நம்ம சுற்றி இருக்கிற படைப்பாற்றலை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ உங்களுக்குலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இப்போ லீவ்லனா மொபைல் பார்க்குறதாங்க மிஸ் எங்களுக்கு இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட்டு. கிளாஸ் ஹார்ஸில் மட்டும் நாங்கள் பார்க்க மாட்டோம். கிளாஸ் ஹவரில் மட்டும் பார்த்தா கண் வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாம் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. எங்கள் அப்பா தரமாட்டேங்கிறாங்க, அமௌண்ட் இல்லை, எல்லாம் பண்ணுவோம். ஆனால் மற்ற நேரத்தில் மொபைலே வைக்க மாட்டீங்க. அப்போல்லாம் அந்த தலைவலி, கண்ணு வலி அதெல்லாம் எங்கே போகும்னு தெரியாது. அப்போல்லாம் மட்டும் அப்பா எப்படி வீட்டிலே இருக்காருன்னு தெரியல. அப்போல்லாம் மட்டும் எதுவுமே வர மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஆமா தானடா? ஆனால் இது பாருங்க, இப்போ சப்போஸ் ஸ்கூல் வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் என்னவா இருந்திருக்கும்? ஒன்று பிளேயிங்காக இருந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீரியட்னாவே பிடி பீரியட்னு தான் சொல்லியிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்னொன்று உங்களுடைய மிஸ் அது வந்து பிடினா நீங்கள் அலோவ் பண்ணணும். அது ஓகே. வீட்டில் கிளாஸில் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் கிடைச்சா கூட என்ன பண்ணுவீங்க? ஒரு ட்ரா பண்ணுவீங்க இல்லையா? ஒரு ஒயிட் ஷீட் எடுப்பீங்க, இல்லை ஒரு வேஸ்ட் ஷீட் எடுப்பீங்க, ஒரு பென்சிலோ ஒரு பென்னோ எது கையில் இருக்கோ அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணுவோம். ஒரு சாக் பீஸ் மிஸ் எதை எழுதிட்டு இருக்கும்போது துணி சாக்லேட் கீழே வந்துச்சுன்னா கூட அதை எடுத்து வச்சு கிளாஸ் ரூமில் என்ன பண்ணி வச்சுருப்பீங்க? அங்கே ஸ்க்ரப்லிங் கிறுக்கி வச்சுருப்பீங்க. அதை கிறுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஓவியமாக அழகாக சில இதை வரைஞ்சி வச்சுருப்பீங்க இல்லையா கண்ணே? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிரியேட்டிவிட்டி. ஐ லவ் டு பெயிண்ட். டூ யூ? எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாம், அது என்னன்றதை பார்க்கலாம். மை லிட்டில் பிக்ஷனரி. பிக்ஷனரின்னா நிறைய டைம் சொல்லியாச்சு. பிக்சர் வித் டெஃபினேஷன், அந்த ஹார்ட்வேர்ட்ஸ்க்கான டெஃபினேஷன், அதுதான் வந்து பிக்ஷனரின்னு சொல்கிறது. ஹேண்ட்லூம், இது வந்து நவுனு. ஹேண்ட்லூம்ன்றது நவுனு. மேனுவலி ஆப்ரேட்டட் லூம். லூம்னாவே தறி, கைத்தறி. ஹேண்ட்லூம்னா கைத்தறின்னு அர்த்தங்கண்ணா. ஒரு மனிதனால் கைகளால் செய்யப்படுற அந்த இதுக்கு பேர் தான் கைத்தறி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்கெயின் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான், அதுவுமே ஒரு பொருள் தான். ஓகேவா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா நூல்கண்டு, இல்லைன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா சிட்டம்னு சொல்கிறது. பாருங்க, இந்த மாதிரி லூஸாக இந்த லென்த்தாக இருக்கிற த்ரெட்டை லூஸ்லி காயில்டு, லூஸாக அதை சுற்றி காயில் பண்ணுறதா சுற்றி இருக்கிறத அண்ட் நாட்டுடு லைட்டாக முடி போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ஸ்கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து யான், நூல்கண்டு. இது உங்களுக்கு நல்லா தெரியும். டைலரிங் மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ டைலரிங்கில் இருப்பாங்க. இல்லை நீ பார்த்துருப்ப ட்ரெஸ் தைக்க போகிற இடத்துலையோ எங்கேயோ ஒன்று நீ அந்த டைலரிங்னா எப்படி இருக்கும், அதை ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துருப்பா இல்லையா? ஸ்பன் த்ரெட் யூஸ்டு ஃபார் வீவிங் ஆர் சீவிங். சீவிங்னா வந்து ஸ்டிச்சிங் தான், இந்த தைக்கிறதுக்கோ கோக்குறதுக்கோ யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை அப்படிங்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் கேன்வாஷ். கேன்வாஷ்னா என்ன? இப்போ எங்கள் கிட்டலாம் கேட்டிங்கன்னா கேன்வாஷ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து பிரைன் வாஷ் பண்ணி உங்கள் குழந்தைங்களை எங்கள் இதில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி போகிறது கேன்வாஷ் சொல்லுவோம். பட் ஸ்டிச்சிங் லைனில் கேன்வாஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடிக்கோ இல்லை இந்த காலருக்கோ இந்த ஸ்டிஃபாக அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த எண்டில் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி பயன்படுத்துறதுக்கு பேர் தான் கேன்வாஷ்ங்கிறது. பாருங்கள், எ கிளாத் யூஸ்டு ஃபார் பெயிண்டிங். அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், இந்த காடா துணின்னு சொல்லுவோம்லடா, ஆமாம் அந்த மாதிரி இது கேன்வாஷ். பெயிண்டிங்காக யூஸ் பண்ணுற அந்த கிளாத்துக்கு பேர் தான் கேன்வாஷ். நெக்ஸ்ட்டு கார்வுட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா செதுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். கார்வுடுனா கார்வுடு, ஓகேவா? CAR கார்வுடுனா வந்து செதுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா கட் இன் ஆர்டர் டு மேக் அன் ஆப்ஜெக்ட் ஆர் டிசைன். அதாவது கரெக்டான ஒரே டிசைன்ஸில் அந்த ஆர்டர் வைஸ் மேக் பண்ணி அதை இது பேட்டர்ன் வைஸ் மேக் பண்ணி இது பண்ணுறது தான் இது நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாலா ஸ்பின்ஸ் மேஜிக். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பாலான்றவன் எப்படி வந்து ஸ்பின்னிங்கில் மேஜிக் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இட் வாஸ் எ ஹாட் ஆஃப்டர்நூன் இன் தி குவைட் வில்லேஜ் ஆஃப் பெரிய நெகமம் அப்படிங்கிறது அந்த இதோட நேமு.
It was a hot afternoon in the quiet village of பெரியநகமம் நியர் பொள்ளாச்சி. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற நியர் அதாவது பெரியநகமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அமைதியான மதியத்தில் இந்த இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தி வில்லேஜ் ஹேஸ் டைல் ரூஃப் ஹவுஸ், அதாவது கூரை வீடுகள் தான் மோஸ்ட்லி. அதற்கு ரூஃப்னாலே மேல் கூரைன்னு அர்த்தம்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கூரை வீடுகளாக இருந்தது. பாலா அண்ட் ஹிஸ் ஃபேமிலி லிவ்டு இன் ஒன் சச் ஹவுஸ். அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் ஒரு வீட்டில் பாலாவும் அவங்க ஃபேமிலியும் லீவ் பண்ணி வசிச்சுட்டு வந்தாங்க. ஹீ சேட் அண்டர் எ ட்ரீ. அவங்க வந்து சிட்டுடைய பர்சன்ஸ் சேட்னா அவங்க வந்து அவன் அந்த பாலான்றவன் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கான். வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹி வாஸ் கோயிங் வித் அப்பா ஆன் எ லாங் ஜெர்னி. அவன் வந்து அவங்க அப்பா கூட லாங் ஜெர்னி போகிறதுக்கு ரொம்ப நீண்ட தொலைதூர பயணத்துக்காக அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எ ஃப்ளை பஸ்ட் நியர் ஹிஸ் இயர். அதாவது காற்று விசு விசு விசுன்னு அடிக்கும் தெரியுமா, இந்த வண்டு எல்லாம் பறந்த ஒரு விசுன்னு சவுண்டு, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு. தி பிளசன்ட் சேட்னா நிழல், பிளசன்ட்னா அமைதியான ஆஃப் த ட்ரீ அலாங் வித் த ஸ்டெடி கிளிக் clack of the handlooms from the huts nearby made him feel sleepy. பக்கத்துலேருந்து வர அந்த குடிசையிலேருந்து வர சவுண்ட் தட்டக் தட்டக் தடக் தடக்குன்னு அந்த சவுண்ட் வந்து அவனுக்கு அப்படியே லைட்டாக அப்படி தூக்கத்தை கொடுக்குறது. he wondered if he could catch some sleep before அப்பா arrived. அப்பா வரதுக்கு முன்னாடி ஒரு தூக்கம் போடலாம்னு சொல்லிட்டு அவன் படுக்கிறான். பாலா like most of the children in his village went to school but always wanted to learn more about things related to his family profession weaving. அதாவது அவனும் மற்ற குழந்தைங்க மாதிரி ரெகுலராக வந்து அவன் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பையன்தான். இருந்தாலும் அவன் மற்றவங்களோட என்ன டிஃப்ரெண்ட்டாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோடைய அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத ஆர்வம் காட்டினான். வீரா தாத்தா ஹேட் மேட் மேத் ஈஸி ஃபார் பாலா பை யூசிங் skeins ஆஃப் yarn in bunches, sometimes adding all the blue skeins and separating the yellow skeins and then doubling the reds and taking away the greens. அதாவது இந்த வீரா தாத்தாங்கிறவர் வந்து இந்த ஸ்கெயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியே எனக்கு வந்து மேக்ஸ் ஈஸியாக கற்றுக் கொடுத்தாரு. கண்ணு ப்ளூவோட இதை ஆட் பண்ணேன், எல்லோ ரிமூவ் பண்ணேன், இது டபுளாக ஆட் பண்ணேன், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வந்து இதில் ஈஸியாக அவங்களால கற்றுக்க முடியும், கற்றுக் கொடுத்தாரு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. பாலா தாட், அதாவது பாலா நினச்சிக்கிட்டான், திஸ் வாஸ் எ ஃபன் வே டு லேர்ன் மேத். இது வந்து ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும், சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கும்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. பாலாஸ் ஃபேமிலி கேம் ஃப்ரம் எ லாங் லைன் ஆஃப் ஹேண்ட்லூம் வீவர்ஸ். அதாவது பாலாவோட ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா பாலாவுடைய ஃபேமிலி கேம் ஃப்ரம் எ லாங் லைன் ஆஃப் ஹேண்ட்லூம் வீவர்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாவே வந்து இந்த கைத்தறியிலிருந்து வந்துட்டு இருக்கிறவங்க. தே ஹேட் பர்ஃபெக்டட் தி ஆர்ட் ஆஃப் டிராயிங். அவங்க அழகாக வந்து டிராயிங் பண்ணுறதுல பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்கள அந்த ஹேண்ட்லூம்ஸில் நான் ஏற்கனவே போன கிளாஸ்லேயே சொன்னேன். ஹேண்ட்லூம்ஸை பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் அதை தான் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னேன். அதை எப்படிலாம் ட்ரா பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ் எடுக்க போனோம்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நல்லாயிருக்கு, இந்த டிசைன் நல்லாயிருக்கு, அந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி அவங்க செட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ஆர்ட், அது ஒரு கலை. அவங்க அழகாக ட்ரா பண்ணுவாங்க. டையிங், கலரிங், அதாவது எப்பயுமே வந்து காட்டன் வரும்போது என்ன கலரில் வருது, ஃபர்ஸ்ட் காட்டன் வந்து பிளான்ட்லேருந்து வெளில வரும்போது பியூர் ஒயிட்டாக தான் வருது. பட் நம்ம அது நம்ம கலருக்கு தகுந்த நமக்கு பிடிச்ச கலருக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் டையிங், கலர் பண்ணுறது. சாயப்பட்டறன்னு சொல்லி கேட்டுப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரி, அது அந்த டையிங் ஃபேக்ட்ரினா அதுதான். நெக்ஸ்ட்டு ரேப்பிங் அண்ட் வீவிங் த யான். அதெல்லாம் வந்து எடுத்து அந்த த்ரெட் எப்படி நூலை வந்து எப்படி சேரீயாக மாற்றுறாங்க, அந்த யான்னா நூற்கண்டுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதில் எப்படி நூற்கண்டாக மாற்றுறாங்க, ஸ்கெயினை எப்படி மாற்றுறாங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு திறமை, இது எல்லாமே ஒரு கலை, அது அவங்க ஃபேமிலிக்கே உண்டான கலை அப்படிங்கிறாங்க. பட் இட் வாஸ் எ ஹார்ட் ஒர்க். இது ரொம்ப கஷ்டமானது. அன்லெஸ் பாலா, ஹிஸ் மதர், ஃபாதர், சிஸ்டர்ஸ் அண்ட் கசின்ஸ் ஹெல்ப் வித் த ஒர்க். இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. அவங்க ஒருத்தர் மட்டும் செய்கிறது இல்லை, யாரெல்லாம் செய்கிறாங்க பாருங்க. பாலாவும் செய்கிறான், அவங்க அம்மா செய்கிறாங்க, அப்பா செய்கிறாங்க, சிஸ்டர்ஸ் செய்கிறாங்க, கசின்ஸ் அதாவது யார் சித்தப்பா பெரியப்பா அத்தை இந்த மாதிரி ரத்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் செய்கிறாங்க. ஹெல்ப் வித் த ஒர்க், இந்த ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்பா குட் நெவர் வியூ த லென்ஸ் ஹீ நீடு. அதாவது வியூ பண்ணுறாங்க. அப்பா வந்து ரொம்ப லாங்காக லென்த்னு என்ன தூரமாக அந்த லாங்காக வந்து செய்யறதுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாலா வுட் ஆஃபன் சி. அடிக்கடி அவன் பார்ப்பான், அப்பா அண்ட் அம்மா வியூ பண்டில்ஸ் ஆஃப் காட்டன் இன்டு பியூட்டிஃபுல் சாரீஸ் வித் செக்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ். அதாவது அவன் அடிக்கடி பார்ப்பான், வீட்டில் அந்த நெசவு போட்டிருக்கும் போது பார்த்துருக்கான். அவன் அடிக்கடி வந்து அவங்க பியூட்டிஃபுல் அழகான சாரியை மடித்து வைக்கிறது, பண்டில் பண்ணுறதை பார்த்துருக்கான். அது எப்படி இருக்குன்னா, ஒன்று செக்குடாக இருக்கும், செக்ஸாக இருக்கும், இல்லை பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் மட்டும் இப்படி வரும்,
அதுவும் அதே மாடல் இந்த மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி வரும். இதுக்கு நேராக வந்து இதெல்லாம் பேட்டர்ன், இது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இது டிஸ்டன்ஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் பேட்டர்ன். அந்த மாதிரி பேட்டர்ன் இதில் இருக்கிறது. ஹீ ஹோப்டு, இவன் நம்பினான், டு வியூ சம்படி சம்டே, அவனும் கொஞ்சம் நல்லா கற்றுப்போன்ற மாதிரி நம்பினான். ஹீ வுட் ஆல்சோ ஹெல்ப் அம்மா அண்ட் சிஸ்டர்ஸ் ரோல் ப்ரெஸ் அண்ட் பேக் த சாரீஸ். வந்து ஒவ்வொரு இப்போ சாரீ மடிக்கிறதுக்கு தனியாக வந்து டியூட்டியே போட்டு ஆள்லாம் போட்டு அவங்க மடிப்பாங்க. கண்ணே சாரீ நெய்யறவங்க ஒருத்தர், மடிக்கிறவங்க ஒருத்தர். மடிக்கிறதுனா நம்மள மாதிரிலாம் வீட்டில் துணி துவச்சி போட்டு மடிக்கிற மாதிரி கிடையாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது உள்ளே வரணும், இந்த கரை வெளியில் வரணும், இந்த முந்தானி வெளியில் வரணும், அந்த மாதிரிலாம் தனித்தனியாக சொல்லுவாங்க இல்லையா. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர். இப்போ துணி கடையெல்லாம் போய் பார்க்குறீங்களா, அது எப்படி நம்மளாம் எடுத்துகிட்டு களைச்சி போட்டு வந்துடுவோம். பட் அவங்க வந்து அது அவ்வளோ அழகாக அதை மடித்து வைப்பாங்க தெரியுமா. அதெல்லாம் ஒரு டியூட்டி மாதிரி. ப்ரெஷ் பண்ணுறது, ரோல் பண்ணுறது, ரோல் பண்ணி கொடுக்குறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான் அம்மா. இவன் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். பாலா ஒண்டர், அம்மா வை யூ நெவர் வியர் த பியூட்டிஃபுல் சாரீஸ் வி மேக். ஏன் நீங்கள் எப்பவுமே ஒரு அழகான நம்ம நெய்யற அழகான புடவையில நீங்கள் ஏன் கட்டுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா said, I can do that only if we become a very rich family. நானும் கட்டணுக்கன்னா நம்ம ஃபியூச்சரில், அதாவது நம்ம ரொம்ப பணக்காரங்கள் ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கட்ட முடியும். பாலா woke up suddenly as he felt someone tap his head. திடீர்னு யாரோ தலையில் தட்டின மாதிரி இருந்து திடீர்னு அவன் தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டான். ஏன்னா இது எல்லாமே எங்கே நடந்துட்டு இருக்கு, ட்ரீமில், கனவுல நடந்துட்டு இருக்கு. டக்குன்னு அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. ஆர் யூ ரெடி டு கோ ஆஸ்க்டு அப்பா. என்ன கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அப்பா வந்து கேட்குறாரு. எஸ்பா, கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாலா அண்ட் ஸ்டார்டட் கவுண்டிங் த பேக்ஸ் அரவுண்ட் ஹிம். தன் சுற்றி இருக்கிற பேக்கில் உடனே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு பேக் எடுத்துகிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாலா வாஸ் கோயிங் வித் அப்பா டு சென்னை டு ஹெல்ப் ஹிம் கேரி த சாரீஸ். அதாவது இவன் அவங்க அப்பாவோட இப்போ சென்னை போகிறாங்க. அவங்க இப்போ சென்னை, அந்த பொள்ளாச்சியிலேருந்து இப்போ சென்னைக்கு வராங்க. அவன் எதுக்காக பாலாவை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, அந்த சாரீலாம் கேரி, அந்த கேரினா சுமந்து செல்லுதல், அது எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பா said, அப்பா சொல்கிறாரு, we will get a better price for the sarees if we sell directly to ladies in Chennai than to traders in பொள்ளாச்சி ஆர் கோயம்புத்தூர். அதாவது பொள்ளாச்சிலையோ கோயம்புத்தூரில் விற்கிறத விட நம்ம டைரெக்டாக லேடிஸ்கிட்டேயே, இது வந்து என்னென்னா தரகர்னு சொல்லுவோம் இல்லையா, இடைத்தரகர்கள் கிட்ட போகாமல் டைரெக்டாக நம்ம சேலர் அந்த இவங்ககிட்டே விற்றுட்டோம்னா, கஸ்டமர்ஸ்கிட்டே விற்றுட்டோம்னா நமக்கு வந்து லாபம் அதிகம் கிடைக்கும். அதனால தான் நம்ம சென்னை போய் லேடிஸை பார்த்து விற்க போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. தே வாக்டு டு தி பஸ் ஸ்டாப் அண்ட் ஹேட் டு வெயிட் ஃபார் நியர்லி 1 hour ஃபார் த பஸ். அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இட் டு தெம், அவங்கள ஒன்று கூட்டிகிட்டு வருது டு கோயம்புத்தூர் ஜங்ஷன். அங்கேருந்து அது கொண்டு வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் விடுது. அண்ட் ஃப்ரம் தேர் தே லெஃப்ட் இன் எ ட்ரெயின் டு சென்னை. ஏன்னா அங்கேருந்து அவங்க சென்னைக்கு ட்ரெயினில் போகிறாங்க. தி ட்ரெயின் ஜேர்னி வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லை அவங்களுக்கு. இங்கேருந்து சென்னைக்கு பொள்ளாச்சிலேருந்து சென்னை வந்தாங்க இல்லையா, அந்த இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லை. டோன்ட் வரி பாலா, ரொம்ப கவலைப்படாத கண்ணு. அவர் ரிட்டர்ன் வில் பி மோர் கம்ஃபர்டபுள்ஸ் ஆஸ் வி வில் பி ஏபிள் டு ரிசர்வ் டிக்கெட்ஸ். அதாவது நம்ம திரும்பி வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளான ஒரு இதில் வந்து நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்பா சொல்கிறாரு. தே ரீச்டு சென்னை அண்ட் வென்ட் டு புரசைவாக்கம்ன்றது சென்னையில் ஒரு பிளேஸ். புரசைவாக்கம்ன்றது சென்னையில் ஒரு பிளேஸ் நேம். வேர் அப்பாஸ் ஃப்ரெண்ட் லிவ்டு. அங்கே வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. த நெக்ஸ்ட் மார்னிங் அப்பா வாஸ் ரெடி வித் பிளேஸ் டு கோ டு செல் த சாரீஸ். ஒன்று அடுத்த நாள் மார்னிங் வந்துச்சு, அவர் ஒன்றும் சாரீ விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஆஸ் பாலா வாஸ் நியூ சிட்டி டிராஃபிக். அதாவது இதெல்லாம் வந்து அவனுக்கு புதுசு, பாலாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசு, சிட்டி டிராஃபிக். ஹி ஹெல்ட் ஃபாதர்ஸ் டைட்லி. அவங்க அப்பா கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எங்கேயும் கும்பலில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டாங்க. சூன் தே ரீச்டு எ பிக் ஹவுஸ் ஆஃப்டர் வாட் seemed like many hours. அதாவது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வீட்டை அவங்க அடையிறாங்க. தி காட் அட் த டோர். அதாவது காட்னா வந்து பாதுகாப்பு, ஒரு பெரிய, அதை என்ன சொல்லுவோம், கேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதுகாப்பு இதை வந்து லெட் தெம் இட். அதாவது அவங்க பார்த்து கதவை தட்டி அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போகிறாங்க. தே சேட் இன் எ பிக் ஹால். இவங்களை கொண்டுட்டு போய் அவங்கள ஒரு பெரிய ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. அண்ட் அன்பேக்டு த சாரீஸ். பேக்குடுனா இருக்கிறத பேக் பண்ணுறது, அன்பேக்குடுனா அதை பிரித்து காமிக்கிறதுக்குன்னா அதை அன்பேக் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது, பேக்கிங்லேருந்து ரிலீஸ் பண்ணி காமிக்கிறாங்க. யங் பாய் சாதம். ஒரு யங் பாய் வந்து இதை பார்க்குறான். அண்ட் கால்ட் அவுட் சேயிங், மாம் there's a man with 2 bundles to meet you. அம்மா அவங்க 2 வச்சிருக்காங்க, 2 பண்டலோடு அவங்க மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பா வாஸ் ஷோயிங் த சாரீ டு த லேடி அண்ட் ட்ரையிங் டு செல் இட் டு ஹர். அதாவது எப்பயுமே அந்த வியாபாரிகள் நம்மகிட்ட பேசி நம்ம மனசை கரைச்சி அதை விற்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறது பார்ப்பாங்க இல்லையா. இந்த சாரீ சூப்பராக இருக்குங்க, இந்த டிசைன் சூப்பராக இருக்குங்க, இது மாதிரி வரவே வராதுங்க, இவ்வளோ சீப்பாக கிடைக்காதுங்க, அந்த மாதிரி நம்மளை கேன்வாஷ் பண்ணுவாங்க பார்த்தியா. அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து அவங்க அந்த லேடிக்கிட்ட நிறைய சாரீ விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஹீ மேட் ஈச் சாரீ சவுண்ட் ஸ்பெஷல் அண்ட் யூனிக். இது வந்து ஒன்றுமே வந்து தட்டி பார்த்தா ஒவ்வொரு இதுலையுமே ஒரு சாரீ. இப்போ பட்டு சாரீலாம் பார்த்திங்கன்னா
அந்த சவுண்டு வச்சு கண்டுபிடிப்பாங்க. இது நூல் உருவி பார்த்து உண்மையான போட்டான்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த யூனிக் இதெல்லாம் வந்து ரொம்ப பாரம்பரியத்ததாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறது. ஹீ ஈவன் டிராப்டு இந்த மாதிரி உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம். He even wrapped the saree over him to show the designs. அந்த டிசைன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் மேலே கீழே எல்லாம் காமிக்கிறாரு. Soon the other boy asked. உடனே அந்த பையன் கேட்குறான், மாம் கேன் ஐ ஆஸ்க் த பாய் டு கம் அண்ட் ப்ளே வித் மீ? மாம் செட் ஓகே. இவன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா நீங்களும் தான் சாரி வாங்குறீங்க, அந்த தம்பி சும்மா தானே உங்களுக்கு, நானும் சும்மா தானே இருக்கேன், நானும் அந்த தம்பிலாம் போய் விளையாடுறோமா அப்படின்னு சொல்லி சரி அட்டன் பண்ணி எனக்கு உடனே என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி போய் விளையாடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட்ஸ் யுவர் நேம் ஆஸ்கர் த பாய். அவங்க அம்மா கேட்குறாங்க, அந்த பையன் கேட்குறான், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். பெரிய நெகமம் பாலகுமரன். என் பேர் வந்து பெரிய நெகமம் பாலகுமரன். நான் வந்து பெரிய நெகமம்ன்றது எங்கள் ஊர் பேர். நான் வந்து பாலகுமரன், என்னுடைய பேர் வந்து பாலகுமரன் சொல்லி செட் பாலா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வாட்ஸ் யுவர்ஸ், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நிதின் செட் த பாய். என் பேர் நிதின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நிதின்ஸ் ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் டாய்ஸ். நிதினோட ரூம் வந்து ஃபுல்லாக டாய்ஸாகவே இருக்குது. நிதின் லெட் பாலா ப்ளே வித் ஆல் த டாய்ஸ். நிதின் பாலா ரெண்டு பேரும் வந்து அந்த எல்லா டாய்ஸில் விளையாடுறாங்க. most toys had some electrical control. most of வந்து அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸு, பேட்ரி கார்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. சின்ஸ் பாலாஸ் ஹோம் டஸ் நாட் ஹேவ் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் அவங்க வீட்லேயே, பாலாவோட வீட்டில் இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. ஹி டிட் நாட் நோ டு ப்ளே வித் மோஸ்ட் ஆஃப் டாய்ஸ். இதில் அதிகப்படியான டாய்ஸில் எப்படி விளையாடணும்னு கூட அவனுக்கு தெரியல. இன் ஒன் கார்னர் பாலா சாய ஸ்பின்னிங் வீல். அப்படி இருக்கும்போது அந்த ரூமில் ஒரு கார்னர், ஒரு மூலையில் ஒரு ஸ்பின்னிங் வீலை பார்க்குறான். நவ் திஸ் வாஸ் எ டாய் ஹி நோ டு ப்ளே வித். அதாவது திஸ் வாஸ் எ டாய் ஹி நியூ டு ப்ளே வித். எனக்கு வந்து இந்த டாய் கூட மட்டும் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்லி, நியூனா தெரியும், இது கூட தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? டு யூ நோ வாட் டு டூ வித் இச். என்னது இது, நான் என்னன்னே தெரியல, என்னமோ எங்கள் அப்பா கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் வாங்கி மூலையில் வச்சுட்டேன். ஐ டோன்ட் நோ டு ப்ளே வித் இட். எனக்கு இது விளையாடுறதுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். செட் நிதின், எனக்கு இதெல்லாம் விளையாட தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறான். திஸ் இஸ் ராட்டை. இது பேர் என்னன்னா ராட்டை. டு யூ ஹேவ் சம் காட்டன்? உங்ககிட்ட காட்டன் கொஞ்சம் இருக்கா? ஆஸ்க்டு பாலா. கேட்குறான் பாலா. நிதின் டிட் நாட் ஹேவ். எங்கள் வீட்டிலாம் இல்லைப்பா அந்த மாதிரிலாம் காட்டன்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பாலா டக் அப்பாஸ் பேக் டு கெட் சம் காட்டன். உடனே ஓடி போய் அவங்க அப்பாவோட பேக்கை ஓப்பன் பண்ணி தேடி ஒரு பேக் இது எடுத்துகிட்டு வராங்க. பாலா டுக் த காட்டன் fluff and attached it to the spinning wheel and turned the wheel of the wheel. அதாவது எடுத்து அதுலேருந்து எப்படி வந்து அந்த ஸ்பின் நூல் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சு காமிக்கிறாங்க. யூ கேன் டூ மேஜிக் ஷவுட்டட் நிதின். கேன் யூ டீச் மீ? மேஜிக்கில் செய்கிற, எப்படி காட்டன் வந்து த்ரெட்டாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு சொல்கிறான். நாட் லைக் தட், டூ திஸ் வே. இது ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை, நான் என்ன செய்கிறோம் அதை அப்படியே பார்த்து செய்ய நீயும் அப்படின்னு சொல்லி. ஹியர் ஹோல்ட் திஸ், இங்கே நீ பிடிச்சிக்கோ. ஸ்பின் திஸ், இதை சுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பின்னை சுற்றுறது. ஓகேவா? செட் பாலா. ஆனால் பாலா ஹேட் எ வைல்ட் ஸ்மைல் அக்ராஸ் ஹிஸ் ஃபேஸ். அப்படியே ஃபேஸில் ஒரு வைல்டு ஸ்மைல் அப்படியே சிரிச்சிட்டு நிதின் ஸ்ட்ரகிள்டு பட் soon learn to spin. நிதின் வந்து ஃபஸ்ட்டு தப்பாக செஞ்சான். ஸ்ட்ரகிள் ஆகும் எப்பயுமே, ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு செய்யும்போது தப்பாகும். அதுக்கப்புறம் அவன் இன்ட்ரெஸ்டடாக பண்ணணும், சீக்கிரமாக கற்றுக்கிட்டான். சூன் லேர்ன்ட்டு, சீக்கிரமாக கற்றுக்கிட்டாங்க டு ஸ்பின், எப்படி ஸ்பின் பண்ணுன்றது. சூன் தே ஸ்டெப்ட் அவுட். உடனே வெளியில் வராங்க. அப்பா ஹேட் சோல்ட் மெனி சாரீஸ் டு தி லேடி. அந்த லேடிக்கிட்ட நிறைய சாரீஸ் அவங்க வித்துட்டாங்க. மாம் ஹி தாட் மீ மேஜிக் செட் நிதின். அம்மா இந்த தம்பி எனக்கு ஒரு மேஜிக் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிதின்ஸ் மாம் லாஃப்ட் அண்ட் செட். சிரிச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, வெல் நேச்சுரலி ஹிஸ் ஃபாதர் இஸ் எ மெஜிஷியன் டூ, ஐ வீவிங் மேஜிஷியன். அதாவது இவர் வந்து நேச்சுரல், இயற்கையிலே இவர் வந்து சிறந்த மெஜிஷியன், என்ன மேஜிக் பண்ணுறவர். ஹிஸ் ஃபாதர் இஸ் எ மேஜிக் டூ. அவங்க அப்பாவும் அந்த மாதிரி செஞ்சு எ வீவிங் மேஜிஷியன், அதாவது நெசவாளரில் இது பண்ணுறவர் அப்படிங்கிற. எஸ், ஐ வில் டெல் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல். எங்கள் ஸ்கூலில் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். தட் எ மெஜிஷியன் ஃப்ரம் பெரிய நெகமம் தாட் மீ திஸ் மேஜிக். அங்கேருந்து வந்து எனக்கு தாட் பண்ணாங்கன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணா. ஓகே, take your book. Take book page number 90. You are understand the story? Story புரிஞ்சுதா தம்மா? Okay. Book page number 90. Phillips. First one. அப்பா beautiful sarees with எப்படி ஒரு செக் இது பண்ணாரு? செக்ஸ்லயும் பேட்டர்ன்லயும் இருந்தது.
patterns. This is second one. Dash had made math easy for Bala. Veera Tata. யார் வந்து ஈஸியா இது பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு? Veera Tata தான் சொல்லி கொடுத்தாரு. Good. Then third one. Nitin had many dash toys. Nitin கிட்ட என்ன மாதிரியான டாய்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க? Electrical. Then fourth one. Bala's home does not have. இது வரைக்கும் அவங்க வீட்ல என்ன இல்ல? எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. Next, Nitin's mom said that Bala's father is a dance magician. என்ன magician சொன்னாங்க? Weaving magician. Weaving magician. Your homework, you all remember book page number I can do 83. Homework book page number 83 kana you read and write that one. You have time means again you read this lesson 1 or 2 times. Okay, just simply words only given here. Okay, you read it. धन्यवाद to all.